சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். முத்து ரொம்ப கோவமாக இருந்ததால் மீனா இனி இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அங்கேருந்து அனுப்ப உடனே மீனாவும் அழுதுகிட்டே அவங்க அம்மா வீட்டுக்கு போய் நடந்த எல்லாத்தையும் சொல்ல உடனே சந்திராவும், நீ செஞ்ச தப்புக்கு தான் மீனா இப்போ உன் வாழ்க்கை இந்த நிலமையில வந்து நிற்கிது. முத்து தம்பி ரொம்ப பாவம், ரொம்ப நல்லவர். நம்ம குடும்பத்துக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்காரு. நீ என்னதான் இருந்தாலும் யாருக்கும் தெரியாமல் சீதாவுக்கும் அருணுக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சிருக்கவே கூடாது. அந்த கோவத்தில் தானே முத்து தம்பி இப்படியெல்லாம் பேசிட்டாரு மீனான்னு சொல்ல, எனக்கும் தெரியுமா, அவரோட நல்ல மனசை நான் என்ன இத்தனை நாள் புரிஞ்சுக்காமையா இருந்தேன். இங்கே சீதா வாழ்க்கைக்காகவும் அப்பா இருந்தால் சீதா விருப்பப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருப்பாரேன்ற ஒரு எண்ணத்துலையும் தான் யாருக்கும் தெரியாமல் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சு பெரிய தப்பு பண்ணிட்டேன். எப்படியோ சீதாவோட வாழ்க்கை நல்லா தானே இருக்கும். என்னை புரிஞ்சுக்கிட்டு என் வீட்டுக்காரர் தேடி வருவாருன்ற நம்பிக்கையில் தாம்மா நான் இங்கே கிளம்பி வந்திருக்கேன். நான் இங்கேயே இருக்கேம்மா. கண்டிப்பாக என் வீட்டுக்காரர் வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. என்னதான் மீனா இப்படி ஆறுதலாக பேசினாலும் சீதாவுக்காக தான் வாழ்க்கையில் மீனாவே பிரச்சனையை செஞ்சுக்கிட்டாளே அப்படின்னு சந்திரா மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க. சீதா அருண் 2 பேரும் சந்திராவோட வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அந்த சமயம் மீனா இங்கே தான் இருக்கிறத சீதா தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே சீதா மீனாவை பார்த்து, அக்கா நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் நினச்ச வாழ்க்கை எனக்கு கிடச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் நீயும் முத்துமாமாவும் தான். அதை நான் என்றைக்கும் மறக்கவே மாட்டேன். அப்பப்போ அம்மாவையும் தம்பியவும் நான் வந்து பார்த்துக்கிறேங்க்கா. நீ எதை பற்றியுமே யோசிக்காத. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு நீ இப்படி பிரச்சனையில் மாட்டிக்கிட்டியே. முத்துமாமா கோவத்தில் உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன் நிலமையை நினச்சா என்னால் தாங்கிக்க முடியலன்னு சீதா அழுகிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அருணுக்கு ரொம்ப கோவம் வருது. சீதா கிட்ட எவ்வளவோ சொல்லியும் எதுக்காக இந்த முத்துக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா? எனக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் தானே இந்த மீனா செஞ்சு வச்சாங்க. அதை ஒரு பெரிய தப்பாக நினச்சிக்கிட்டு இப்படியா மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறது? இந்த முத்துவை எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. சீக்கிரமாகவே முத்துவுக்கு ஒரு பாடம் புகட்டணும். என் கல்யாணத்துலேயும் அந்த முத்து எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சா அதெல்லாம் நான் மறந்துடுவேனா என்ன? சீதாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு அடம் பிடிச்சி சீதாவுக்கு வெளியில் மாப்பிள்ளை தேடினா அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சான். இதெல்லாம் நான் என்றைக்கும் மறக்கவும் மாட்டேன். இந்த முத்துவை மன்னிக்கவும் மாட்டேன். நான் பெரிய பொறுப்பில் இருக்கேன். அவன் சாதாரண ஒரு கார் டிரைவர். அவனால் என்னை என்ன செய்ய முடியும்? எனக்கு பிடிச்ச வாழ்க்கை எனக்கு கிடச்சிருச்சு. அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நீங்கள் செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லை, இங்கே சீதாவுக்கும் எனக்கும் இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்து என்னால் தாங்கிக்க முடியல. ஆனாலும் முத்து இப்படிலாம் நடந்துப்பார், இப்படி செய்வார்னு நான் எதிர்பார்க்கல. என்னதான் இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க முத்துவை விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா என் கல்யாணத்துலேயும் அப்படி தானே, முத்து வந்தால் தான் கல்யாணம் நடக்கும்னு எல்லாரும் அந்த பேச்சில் பேசுனீங்க. பரவாயில்ல, அதெல்லாம் நான் மறந்துட்டேன் அப்படின்னு எதையுமே மறக்காத அருண் இப்படி பொய் பேசிட்டு அங்கே எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டு சீதாவையும் கூட்டிகிட்டு தன்னுடைய வீட்டுக்கு கிளம்புறாரு. இங்கே மீனா சொல்கிறாங்க, பரவாயில்லம்மா, சீதாவுக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை தான் கிடச்சிருக்காரு. என்னதான் பெரிய பிரச்சனை வந்தாலும் எதையும் கண்டுக்காமல் சீதாவை நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாருல, அதுவே போதுமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சீதாவுக்கு நல்ல வாழ்க்கை கிடச்சதை நினச்சி மீனா மீனா சந்தோஷப்பட்டாலும் முத்து இப்போ கூட எனக்கு ஃபோன் பண்ணலை, என்னை கூப்பிட இங்கே வரலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற ரோகிணி மீனா இல்லாததுனால எல்லாருக்கும் காஃபி கொடுக்குறாங்க, சமையல் எல்லாத்தையும் செய்கிறாங்க. இதை பார்த்துட்டு அண்ணாமலை, பாத்தியாம்மா ரோகிணி, மீனா இந்த வீட்டில் இருந்தப்ப யாருக்கு என்ன வேணும்னு கேட்டு சமைச்சு கொடுப்பா, உங்கள் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிட்டா. இப்போ இந்த வீட்டில் சமைக்கிறதுக்கு கூட யாரும் சரியாக கிச்சன் பக்கம் போக மாட்டேங்கிறீங்க. விஜயா, நீயாவது சமைக்கலாம்ல, எல்லாரும் வேலைக்கு கிளம்புறாங்க பாரு அப்படின்னு சொல்ல, அதான் இந்த ரோகிணி காஃபி கொடுத்துருக்கால, இனி அவளே எல்லா வீட்டு வேலையும் செய்வாங்க அப்படின்னு காஃபியை எடுத்து சாப்பிட்டுட்டு, என்னது இது இப்படி இருக்குது ரோகிணி, உனக்கு காஃபி கூட சரியாக போட தெரியாதா? அதான் இந்த மீனா வீட்டு வேலையை செய்ய இந்த வீட்டில் இருந்தப்ப அவகிட்ட கேட்டு இந்த சமையலை கூடவா நீ இன்னும் கற்றுக்கல? உன்னெல்லாம் இந்த வீட்டோட மருமகன்னு சொல்லவே எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஆளே வேண்டான்னு அந்த மீனாவை வீட்டு வேலை செய்கிறதுக்கு வச்சுருந்தேன். இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வீட்டு வேலை செய்ய ஆள் இல்லை. யாரையாவது நல்ல சமைக்கிற ஒரு ஆளாக பார்த்து கூட்டிகிட்டு வரணும். இல்லைனா இந்த ரோகிணியை சமைக்கிறத தான் சாப்பிடணும் போலன்னு சொல்ல, போதுமா, என் பொண்டாட்டி மீனா ஒன்றும் இங்கே சமைக்கிறதுக்காகவும் வீட்டு வேலை செய்கிறதுக்காகவும் வரல. மீனா என் பொண்டாட்டி. நீங்கள் என்னென்னவோ பேசிகிட்ருக்கீங்க. அவ என்னவோ சமைக்கிறதுக்காக தான் இங்கே வந்த மாதிரி பேசுகிறீங்க. வேண்டாமா, நான் என்னவோ மீனா மேலே உள்ள கோவத்தில் இங்கே இருக்காதன்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புனது உண்மைதான். அதுக்குன்னு என் முன்னாடியே மீனாவை அவமானப்படுத்தி பேசுறது, தப்பாக பேசுறதுன்னு எதுவும் செய்யாதீங்கம்மா.
என்னால் தாங்கிக்க முடியாது. என்னவோ மீனா வீட்டு வேலை செய்ய தான் வந்தான்னு சொல்கிறீங்க. என் மனைவி மீனாவை பேச உங்களுக்கு முதல்ல என்ன தகுதி இருக்குது? நான் தான் கோவப்பட்டேன். மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனேன். நல்ல மாமியாராக இருந்திருந்தா, முத்து நீ தப்பு செய்கிறேன்னு மீனாவை இங்கேயே தானே தங்க வச்சிருக்கணும். உங்களுக்கு தான் என் மேலே அக்கறை இல்லையே, பாசம் இல்லையே. நானும் மீனாவும் பிரிஞ்சிருக்கணும். அதுதானே உங்கள் எண்ணம். மீனாவே திரும்பி வருவா. அது வரைக்கும் நான் பொறுமையாக காத்துட்ருப்பேன். ஆனால் அதுக்காக மீனா இல்லைன்னு ஏதாவது தேவையில்லாமல் பேசுனீங்க, அவ்வளவுதான். என்னைக்கு இருந்தாலும் என் பொண்டாட்டியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். கோவத்தில் ஏதோ தெரியாமல் அவள் செஞ்ச தப்பால் மனசு மாறி அப்படி பேசிட்டேன். அதுக்காக மீனாவை நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். இப்படிலாம் மீனாவை தப்பாக பேசினா பார்த்துட்டு சும்மா இருக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, பரவாயில்ல முத்து, என்னதான் கோவத்தில் பேசினாலும் கோவம் சரியான உடனே மீனாவை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. மீனாக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்படி தான் இருக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இப்படி மீனாக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் மீனா இந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்தாங்க. நீங்களே போய் கூட்டிகிட்டு வந்துடுங்களேன் மீனாவை. மீனா ரொம்ப பாவம். அன்னைக்கு அழுதுகிட்டே போனாங்க தெரியுமா? விஜயாத்தை திட்டுறாங்க, நீங்கள் திட்டுறீங்க. அன்னைக்கு பதில் பேச முடியாமல் நின்னாங்க இந்த மீனா அப்படின்னு ஸ்ருதி சொன்னதை கேட்டுட்டு உடனே விஜயாவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அதான் மனசு மாறி மீனாவே இந்த வீட்டுக்கு வரும்போது ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறான்ல. ஸ்ருதி, உன் வேலையை பாருமா. என்ன உனக்கு சமைச்சு கொடுக்கணும் தானே? ரோகிணி சமைச்சா சாப்பிட மாட்டீங்க. நானே வீட்டு வேலையெல்லாம் செய்கிறேன். இப்போ பரவாயில்லையா முத்து? நான் வீட்டு வேலையை செய்கிறேன். மீனாவை தப்பாக பேசலை. நீ சவாரிக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி மீனா இந்த வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக வீட்டு வேலையை கூட நான் செய்கிறேன்னு விஜயா ஒத்துக்கிறத பார்த்துட்டு அண்ணாமலைக்கு கோபம் வருது. முத்து யோசிக்கிறாரு, என்னதான் மீனா நடந்த கல்யாணத்தை சொல்லாமல் இருந்தாலும் நானும் தான் ரொம்ப பேசிட்டேன். அதுக்காக மீனாவை போய் பார்க்கணும். மீனா என்னையே நினச்சிட்ருப்பா. நான் எப்படி மீனாவை பிரிஞ்சு தனியாக இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு முத்து. சவாரிக்கும் கிளம்பி போகிறாரு. அங்கே அருணோட வீட்டுக்கு அருணும் இங்கே சீதாவும் வரதை பார்த்துட்டு அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷமாக உள்ளே கூப்பிட்டு இங்கே சீதா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதோன்னு பயந்துட்டு இருந்த சீதா, எப்படியோ நல்லபடியாக நடந்து என் பையன் இந்த அருண் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கான். ஒன்னால தான் நீ வரப்போய் தான் நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேம்மா. இனி இந்த குடும்பத்தை நீ தான் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்ல, கவலைப்படாமல் இருங்கத்த, உங்களையும் அருணையும் நான் நல்லா பார்த்துப்பேன். ஆனால் இந்த கல்யாணத்துக்காக என் அக்கா தான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்போ கூட என் மேலே உள்ள கோவத்தில் இங்கே மாமா முத்து மாமா கோவத்தில் மீனாக்காவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனதுனால முத்து மாமாவும் மீனாக்காவும் பிரிஞ்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் இல்லைன்னா நான் ஆசைப்பட்ட இந்த கல்யாணம் நடந்திருக்காது. என் அக்காவும் மாமாவும் பிரியறதுக்கு நான் காரணமாயிட்டேன். அதனால் முத்து மாமா கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும், அவர் மனசை மாற்றணும். என் அக்காவையும் முத்து மாமாவையும் ஒன்று சேர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது அப்படின்னு பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அருணுக்கு கோவம் வருது. உடனே அருணும், என்ன சீதா நீ, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற? உனக்கு முத்து தான் முக்கியமா? அந்த முத்து ரொம்ப நல்லவனும் இல்லை. என்னவோ நானும் கோவத்தில் எதுவும் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். உன் அக்காவோட வாழ்க்கை முக்கியம். அதுக்காக நீ எதுக்காக அந்த முத்துக்கிட்ட பேசணும்? நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இனி முத்துக்கிட்ட பேசுறது உன் அக்கா வாழ்க்கையை பற்றி நினைக்கிறதுன்னு இல்லாமல் நீ நம்ம வாழ்க்கையை முதல்ல பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் பேசாமல் நீ உங்கள் வீட்டுக்கு கூட போகாமல் இருந்தால் ரொம்பவே நல்லதுன்னு சொல்ல, உடனே அருணோட அம்மாவும், என்ன அருண், இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, இப்படி பேசுகிற? சீதா மனசு வேதனைப்படாதா? இங்கே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த கல்யாணத்தால் மீனா தனியாக இருக்கிறத பார்த்துட்டு சீதாவால் தாங்கிக்க முடியல. இங்கே முத்துக்கிட்ட தான் சீதா பேசட்டுமேன்னு சொல்ல, அம்மா இது ஏன் வாழ்க்கை. முத்து என்னதான் எனக்கு நல்லது செய்யணும்னு நினச்சாலும் கல்யாணத்தில் என்னையும் நம்ம குடும்பத்தையும் அவமானப்படுத்தியிருக்காமா. அதை என்னால் எப்படி மறக்க முடியும்? நானும் இவங்களோட இந்த வீட்டு மாப்பிள்ளை தானே. ஆனால் அந்த மதிப்பை சீதாவோட அம்மா எனக்கு தரலை. முத்து மாப்பிள்ளை வந்தால் தான் கல்யாணம் நடக்கும்னு சொன்னாங்க. இதெல்லாம் நான் எதிர்பார்க்காத ஒன்றுமா. சீதா மேலே உள்ள பாசத்துலேயும் அக்கறையிலையும் பிரச்சனையை பெருசாக்காமல் கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டேன். யார் மனசும் வேதனைப்படக்கூடாதுன்னு பொறுமையாகவே இருந்தேன். ஆனால் இப்போ சீதா கல்யாணம் ஆகிட்டு கூட இங்கே மீனாவை பற்றியும் முத்துவை பற்றியும் பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சீதா யோசிக்கிறாங்க, என்ன வந்த உடனே இவ்வளோ கோவப்படுறாரு? என் குடும்பத்தை பற்றி தானே நான் யோசிப்பேன். அது மட்டும் இல்லை, இந்த கல்யாணத்துக்காக முத்து மாமா எங்கள் அக்காவை பிரிஞ்சு இருக்கிறதுல எந்த ஒரு நியாயமும் இல்லை. அதை தானே சொன்னேன். ஏன் அருணுக்கு இவ்வளோ கோவம் வருது? ஏன் முத்து மாமாவை இவருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி யோசிக்க, அருணோட குணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சீதா புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க.
இங்க அருணுக்கு முத்து மேல கோவம் அதிகமாகுது. சீதா தன் குடும்பத்த விட்டுக் குடுக்காம, அதுவும் முத்துவுக்கும், மீனாவுக்கும் நல்லது செய்யணும்னு நெனைக்கிறா. ஆனா அந்த முத்து என் கல்யாணத்துல வந்த எல்லார் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்தினான்ல. கல்யாணம் நடக்குமா? நடக்காதான்ற ஒரு பதட்டம் எப்பயுமே எனக்கு இருக்கிற மாரி செஞ்சான்ல. அந்த முத்துவ நான் வசமா போலீஸ்ல மாட்டிவிட்டு அவன அவமானப்படுத்தணும். நான் எவ்ளோ பெரிய பொறுப்புல இருக்கேன். என்கிட்டலாம் என்னைக்கும் அந்த முத்து பிரச்சனை செய்யக்கூடாதுன்னு அவனுக்கு சரியான பாடம் புகட்டினா தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அப்படின்ற மாரி நெனைக்கிற அருண் யோசிக்கிறாரு. இங்க மீனா குடும்பத்துக்கும் நம்ம மேல ஒரு பயம் வரணும். நாம அந்த வீட்டோட மாப்பிள்ளன்ற மதிப்பு குடுக்கணும். இல்லனா முத்து தான் ரொம்ப நல்லவருன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அது மட்டும் இல்லாம நான் சும்மா விட போறதில்ல இவங்க எல்லாரையும் அப்படின்னு அருண் யோசிக்கிறாரு. அருண் எப்பயும் போல தன்னுடைய வேலைக்கு போக அங்க வரவங்க கிட்டலாம் பேசிட்டு இருக்கிறாரு. அங்க கல்யாணத்துல இப்படி பிரச்சனை நடந்துச்சுன்னு அவரோட ஃப்ரெண்டுங்கலாம் கேட்கும்போது, அதுக்கெல்லாம் காரணம் அந்த முத்து தான். சரியான நேரம் பார்த்து அவன போலீஸ்ல வசமா மாட்டி விடணும்னு நானும் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த சமயம் சவாரிக்கு போன முத்துவும் அந்த பக்கம் வராரு. உடனே முத்துவோட காரை பார்த்துட்டு அங்க அருண் யோசிக்கிறாரு. இந்த முத்து எங்க போறான்னு பார்க்கணும். அவனை இன்னைக்கு சும்மா விடக்கூடாது. செய்யாத தப்ப செஞ்சதா சொல்லி போலீஸ்ல மாட்டி விட்டு அவனை அவமானப்படுத்தணும் அப்படின்னு அந்த கார் பின்னாடியே போறாரு இங்க அருண். இங்க முத்துவோட காரை நிப்பாட்டி தேவையில்லாம அருண் பிரச்சனை செய்றாரு. என்ன, நாங்க நிக்கிறோன்னு கூட பார்க்காம நீ பாட்டுக்கு வர? இன்னைக்கும் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கியா? என் கல்யாணத்துல அப்படிதானே வந்து நின்ன. எங்க கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு நீ திட்டம் போட்ட. நான் ஆசைப்பட்ட மாதிரி சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பாத்தியா? அப்படின்னு சொல்ல உடனே முத்துவும், இப்ப என்ன அதுக்கு? நான் ட்ரிங்க்ஸ் பண்ணல. நீங்க எதிர்பார்க்குற மாரி நான் எந்த தப்பும் செய்யல. என்ன உங்களால மாட்டி விடவும் முடியாது. நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. நீங்க பெரிய ஆளு சார். நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க. பெரிய பொறுப்புல இருக்கீங்க. அந்த வீட்டோட மாப்பிள்ளை வேற. அதனால உங்க வழியில தலையிட விரும்பல. உங்களால என் வாழ்க்கையில தான் பிரச்சனை. நானும் மீனாவும் தான் பிரிஞ்சிருக்கோம். நீங்க இப்ப எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேட்க, முதல்ல நீ கார்ல இருந்து இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்ல சார், நான் ட்ரிங்க்ஸ் பண்ணவே இல்ல. அது மட்டும் இல்ல, சவாரிக்காக போயிட்டுருக்கேன். என் வேலையில நான் பொறுப்பா இருப்பேன் சார். ஏதோ அன்னைக்கு கோவத்துல இங்க மீனா உங்க கல்யாணத்த மறைச்சிட்டாளேன்றதுக்காக தான் அப்படிலாம் வந்தேனே தவிர்த்து, எப்பயுமே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன்னு நீங்களா ஒரு முடிவு எடுத்துருவீங்களா? அப்படின்னு சொல்ல, என்னையே எதிர்த்து பேசுறியா? நான் சொன்னா நீ கேட்கணும். நீ பேசுறதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏன்னா நான் ஒரு பெரிய பொறுப்புல இருக்கேன். நீ சாதாரண கார் டிரைவர். நான் சொன்னா எல்லாம் நடக்கும். ஆனா நீ அப்படி கிடையாதுன்னு சொல்ல, அதானே சார், நீங்க பொய் சொல்வீங்க, ஏமாத்துவீங்க, என்ன மாட்டி விடணும்னு நினைப்பீங்க. இப்ப என்ன திட்டத்தோட வந்திருக்கீங்க அப்படின்னு முத்து கேட்க, நீ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்க. என்னை எதிர்த்து பேசி அவமானப்படுத்துற. என் வேலைய செய்ய விட மாட்டிக்கிற அப்படின்னு சொல்ல, இல்லையே சார், இதில் எதுவுமே நான் செய்யலையே அப்படின்னு முத்து ரொம்ப பக்குவமா, பொறுமையா பேசுறாரு. அங்க இருக்க எல்லாரும் முத்துவ பார்த்துட்டு, என்ன தப்பு செய்யாத இவர்கிட்ட வந்து இந்த அருண் வந்து இப்படிலாம் பேசிட்டு இருக்காரே அப்படின்னு அந்த கடை பக்கத்துல இருந்த எல்லாருமே பார்க்க, உடனே முத்துவ வெளுத்து வாங்கி ட்ரிங்க்ஸ் பண்றதும் இல்லாம, நான் கேட்குற கேள்விக்கு பதில் பேசாம எதுத்தா பேசுற அப்படின்னு தேவையில்லாம முத்து மேல தப்பு இருக்க மாரி அங்க போலீஸ்ல மாட்டி விட்டுறாரு இங்க வந்து அருண். உடனே முத்தும், சார் நான் எந்த தப்பும் செய்யல. நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. என் மேல உள்ள கோவத்துல என்ன அவமானப்படுத்தணும்னு மறுபடியும் மறுபடியும் தப்புக்கு மேல தப்பு செய்றீங்க. ஏற்கனவே நீங்க செஞ்ச தப்புக்கு நான் உங்கள சும்மா விடல சார். வேண்டாம், என்ன விட்டுருங்க. இப்ப நீங்க சீதாவோட வீட்டுக்காரர். அந்த மதிப்பு மரியாதையோட இருந்துக்கோங்க. நான் தப்பு செஞ்சா பரவாயில்ல. நீங்க ஏன் சார் இப்படி என்ன அங்க கூட்டிட்டு போய் தேவையில்லாம பொய் சொல்லி என்ன மாட்டி விட்டீங்கன்னு கேட்க, எல்லாம் காரணமா தான். என் கல்யாணத்துல என் அம்மா நானுன்னு எல்லாரும் அவமானப்பட்டு நின்னோல, நீயும் அப்படி அவமானப்பட்டாதான் உனக்கும் தெரியும். முடிஞ்சா இங்கேருந்து வெளியில வா. ஆனா உன்னெல்லாம் சும்மா விடமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அருண் கிளம்புறாரு. இந்த விஷயம் மீனாவுக்கும் சந்திராவுக்கும் சீதாவுக்கும் தெரிய வருது. உடனே மீனாவும், என்னம்மா இது, என் வீட்டுக்காரர் இப்படி செஞ்சிருக்கவே மாட்டாருமா. ஏன் தான் இந்த அருண் இப்படி செஞ்சாரோ தெரியல. நம்ம போய் முதல்ல கேட்டாதான் தெரியும்னு முத்துவை பார்க்கறதுக்காக சந்திராவும் மீனாவும் அங்கே போலீஸை பார்க்க போக, அங்கே இருந்த போலீஸும், இப்படி உங்கள் வீட்டுக்காரர் முத்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து அருண்கிட்ட பிரச்சனை செஞ்சதுனால தான் இங்கே பாருங்க அவரோட நிலைமை இப்படி இருக்கு. அவரை கூட்டிட்டு வந்து வசமாக மாட்டி விட்டுட்டாரு அருண். ஏன் தான் இந்த முத்துவுக்கும் அருணுக்கும் மட்டும் இடையில இவ்வளோ பிரச்சனை வருதோ தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. உடனே முத்து சொல்கிறாரு, மீனா, நான் பொய் சொல்லலை. எனக்கு உன் மேலே கோவம் இருக்குது. அதுக்குன்னு உங்கள் வீட்டு மாப்பிள்ளை என்னை என்ன செஞ்சுருக்காரு பாரு. நான் எதுக்காக ட்ரிங்க்ஸ் பண்ணணும்? நான் சவாரிக்கு கிளம்பி போனேன். அன்னைக்கு உன் மேலே இருந்த கோவத்தில் அப்படி செஞ்சுட்டேன். என் வேலைக்குன்னு போகும்போது நான் பொறுப்பாக இருப்பேன்னு உனக்கு தெரியும்ல.
என் கார் கூட அந்த கடை பக்கத்தில் தான் நிற்குது. அங்கே போய் விசாரிச்சு பாரு, நான் எந்த தப்பும் செய்யலைன்னு அங்கே உள்ளவங்க சொல்லுவாங்க. இந்த அருண் வேணும்னே இப்படி திட்டம் போட்டு இப்படி என்னை மாட்டி விடணுன்னே செஞ்சுருக்கிறான். இதுலையாவது என்ன நம்புவியா, இல்லை அந்த அருண் சொல்கிறது தான் உண்மை நம்புவியா அப்படின்னு முத்து கேட்குறாரு. உடனே மீனா அழுதுகிட்டே, நான் உங்களை தாங்க நம்புவேன், நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க. அன்னைக்கு கூட கோவத்தில் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தீங்க. ஆனால் சவாரிக்கு கிளம்புனா நீங்கள் இப்படி செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த அருண் தான் ஏதோ திட்டம் போட்டிருக்காரு, மறுபடியும் இப்படி பிரச்சனை செய்வாருன்னு நான் நினைக்கவே இல்லை. சீதாவை கல்யாணம் பண்ண அருண் திருந்தி அவர் வேலையை பார்ப்பாருன்னு நினச்சேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கூட என் வீட்டுக்காரரை இப்படி வேலை செய்ய விடாமல் இந்த மாதிரி செஞ்சுட்டாரேம்மா அப்படின்னு சந்திரா கிட்ட சொல்லி அழுகுறாங்க. உடனே சந்திராவும், இதுக்கு தான் சொன்னேன் முத்து மாப்பிள்ள இந்த அருணோட குணம் சரியில்லைன்னு சொன்னப்ப விசாரிச்சுட்டு கல்யாணம் பண்ணலான்னு. இப்போ பாரு, உன் தங்கச்சி வாழ்க்கை எப்படி இருக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குது மீனா அப்படின்னு அழுகுறாங்க. அம்மா, இந்த அருணை இப்படியே சும்மா விடக்கூடாதுமா, இல்லைனா என் வீட்டுக்காரர் இங்கே வேலையே செய்ய விடாமல் ஏதாவது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செய்வார். எனக்கு கண்டிப்பாக முத்து மேலே நம்பிக்கை இருக்குது. அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணலை, அவ்வளோ தெளிவாக பேசுகிறாரு. இந்த அருண் வந்து முத்துவை மாட்டி விடுறதுக்காகவே இப்படி எல்லாம் திட்டம் போட்டு செஞ்சுருக்காருன்னு எங்கே முத்துவோட கார் இருந்ததோ அந்த கடையில் போய் விசாரிக்கிறாங்க. சார், இங்கே என்ன சார் பிரச்சனை நடந்தது அப்படின்னு கேட்க, எனக்கு தெரியுமா, முத்து தம்பி வந்தாங்க. அது மட்டும் இல்லை, முத்து தம்பி மேலே எந்த தப்பும் இல்லை. தேவையில்லாமல் அந்த அருண் தான் வந்து பேசி நீ என்னை எதிர்த்து பேசுகிறேன்னு பிரச்சனையை பெருசாக்கி தப்பே செய்யாத முத்துவை இப்படி வசமாக மாட்டி விட்டுட்டாங்க. நாங்கள் எல்லாரும் அதை பார்த்தோமே. தப்பு அருண் மேலே தான் இருக்குது, முத்து தம்பி மேலே இல்லை. மீனா, நாங்கள் வேணும்னா முத்து தம்பி எந்த தப்பும் செய்யலைன்னு அங்கே போலீஸ்கிட்ட வந்து பேசுகிறோமா, நீ கவலைப்படாதன்னு சொல்ல. அண்ணே, எனக்கு ஒரு நல்லது மட்டும் நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இங்கே நடந்தது என்னன்ற உண்மையை அங்கே வந்து போலீஸ்கிட்ட நீங்கள் சொல்லணும். அப்போ தான் என் வீட்டுக்காரரை விடுவாங்க. அவர் பாவனே சவாரிக்கு போகணும்னு நினச்சி வந்தவரை இப்படி அருண் தேவையில்லாமல் மாட்டி விட்டுட்டாரு. எங்கள் வீட்டு மாப்பிள்ளை தான், ஆனால் இங்கே முத்துவை பார்த்தா அவருக்கு பிடிக்கல. இந்த கல்யாணமே என் வீட்டுக்காரரால் தான் நடந்தது. ஆனால் அதை கூட யோசிக்காம இந்த அருண் திருந்தாமல் இப்படி செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனி சீதா வாழ்க்கை எப்படி இருக்குமோன்ற பயம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, அங்கே கடையில் இருந்த எல்லாருமே முத்துக்காக சப்போர்ட் பண்ண அங்கே போலீஸை பார்க்க வராங்க. மீனாவும் அவங்கள கூட்டிகிட்டு வர அங்கே உள்ளவங்களும் என்ன ஏதுன்னு கேட்கும்போது கடையில் இருந்தவங்க சொல்கிறாங்க, இந்த முத்து தம்பி மேலே எந்த தப்பும் இல்லை, அங்கே நடந்த எல்லாத்தையும் பார்த்தோம். முத்து தம்பி காரில் வந்தார். ஆனால் இங்கே அருண் தான் வந்து பிரச்சனை செஞ்சு தப்பு செய்யாத முத்து தம்பியை உங்ககிட்ட மாட்டி விட்டுட்டாரு. நீங்கள் வேணும்னா பாருங்கள், முத்து தம்பி ட்ரிங்க்ஸ் பண்ணவும் இல்லை, அவர் தப்பாக பேசவும் இல்லை. ரொம்ப பக்குவமாக மெதுவாக தான் அருணுக்கு பதில் சொன்னார். ஆனால் என்ன கோவம்னு தெரியல, அருண் இப்படி உங்ககிட்ட போலீஸ்கிட்ட இந்த முத்துவை மாட்டி விட்டுட்டாரு. எங்கள் முத்து தம்பி தப்பு செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி முத்து தப்பு செய்யாததை அங்கே பார்த்த ஆளுங்க எல்லாரும் முத்துவுக்காக வந்து பேசுகிறாங்க. அருண் மேலே தப்பு இருக்குன்ற மாதிரி சொல்ல அங்கே உள்ள போலீஸும் உடனே அருணை கூப்பிட்டு விடுறாங்க. அருண் வந்த உடனே என்ன சார்னு கேட்க, என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க அருண், ஏற்கனவே உங்களுக்கும் முத்துவுக்கும் ஆகாது. ஆனால் முத்து மேலே உள்ள கோவத்தில் இப்படியா செய்வீங்க, முத்து எந்த தப்பும் செய்யலைன்னு அங்கே நின்று எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. நீங்கள் தான் தேவையில்லாமல் முத்துக்கிட்ட பேசி பிரச்சனை செஞ்சீங்களாமே, பிரச்சனையை பெருசாக்கி நான் பெரிய பொறுப்பில் இருக்கேன், உன்னை என்ன வேணாலும் செய்ய முடியும்னு சொல்லி பேசுனீங்களா, அதனால தான் முத்துவை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்களா? உங்கள் கல்யாணத்தில் முத்து பிரச்சனை செஞ்சது உண்மை, இதெல்லாம் உங்கள் குடும்ப பிரச்சனைங்க, அதை எதுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்து இப்படிலாம் செய்கிறீங்க? அருண், நீங்கள் ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணியிருக்கீங்க, போனா போதுன்னு நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் இப்படி நீங்கள் செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. முத்து, நீங்கள் கிளம்பி போகலாம், உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்ல இங்கே சந்திராவுக்கும் மீனாவுக்கும் ரொம்ப கோபம் வருது. இங்கே வந்து அருண் மேலே. அருணும் அங்கே போலீஸ் கேட்குற கேள்விக்கு பதில் பேசாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்க முத்து சொல்கிறாங்க, ஒன்னெல்லாம் நம்பி என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சேன் பாரு, என்ன சொல்லணும், என் வீட்டுக்காரரையே அவமானப்படுத்த அவர் தப்பே செய்யலைனாலும் இப்படியா வந்து ஏமாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்து மாட்டி விடுவ, நீ எல்லாம் ஒரு ஆள், என் தங்கச்சி வாழ்க்கையிலையும் இப்படி பிரச்சனை செஞ்ச பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். சீதா ஆசைப்பட்டுட்டாளேன்ற ஒரே காரணத்துக்காக தான் போனா போதுன்னு இந்த கல்யாணம் நடக்கணும்னு கஷ்டப்பட்டேன். என் வாழ்க்கையை பற்றி கூட யோசிக்காமல் இருந்தேன். ஆனால் நீ மறுபடியும் மறுபடியும் என் வீட்டுக்காரரை போலீஸில் மாட்டி விடணும்னு திட்டம் போடுறியா? உனக்காக என் வீட்டுக்காரர்கிட்ட கூட சொல்லாமல் உங்களுக்காக நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு கல்யாணத்தை செஞ்சு வச்சேன். ஆனால் கல்யாணம் ஆன உடனே உன்னோட வேலையை நீ காட்ட ஆரம்பிச்சிட்டல அப்படின்னு மீனா ரொம்ப கோவத்தில் முத்துவுக்காக இங்கே அருணை வெளுத்து வாங்க உடனே சந்திரா பேசுகிறாங்க. கல்யாணமான அடுத்த நாளே, என்ன மாப்பிள்ளை இதெல்லாம், உங்களை மாப்பிள்ளைன்னு சொல்ல கூட எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, சீதா கூட சந்தோஷமாக வாழ்வீங்கன்னு பார்த்தா என்னவோ முத்து மாப்பிள்ளைய வேணும்னே மாட்டி விடணும்னு திட்டம் போட்டு இப்படிலாம் செஞ்சுருக்கீங்க.
நல்ல வேளை அங்கே இருந்த ஆளுங்க உண்மையை சொன்னாங்க. அதனால உண்மையை புரிஞ்சுக்கிட்டு முத்து மாப்பிள்ளையும் வெளியில் வந்துட்டாரு. நீங்கள் மறுபடியும் மறுபடியும் முத்து மாப்பிள்ளைக்கு பிரச்சனை செஞ்சீங்கன்னா நான்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு உங்களை விட மீனாவோட வாழ்க்கை முக்கியம். முத்து மாப்பிள்ளை தான் முக்கியம். ஏன்னா எங்கள் குடும்பத்தை இத்தனை நாள் பார்த்துக்கிட்டது மீனாவும் முத்து மாப்பிள்ளையும் தான். முத்து மாப்பிள்ளைய நான்லாம் என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். இப்படி ஒரு வேலையை செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அருணை அவமானப்படுத்தி பேசுகிறாங்க இங்கே சந்திரா. உடனே சந்திரா சொல்கிறாங்க, மீனா இதுக்கு மேலேயும் இந்த அருண் முத்து மாப்பிள்ளை கிட்ட பிரச்சனை செய்யக்கூடாது. முத்து மாப்பிள்ளைக்கு எந்த பிரச்சனையும் இந்த அருணால் வரக்கூடாதுன்னா இங்கே தப்பே செய்யாத முத்து மாப்பிள்ளையை இங்கே கூட்டிகிட்டு வந்து அவமானப்படுத்தினார்ல, அது தப்பு தானே. அதுக்கு இந்த அருண் மேலே நாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, அம்மா இந்த அருண் சீதாவை கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் நானே அதை செஞ்சுருப்பேம்மா. தங்கச்சி வாழ்க்கைக்காக பொறுமையாக இருக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த அருண் திருந்த மாட்டேங்கிறான் பாருங்கள். என் வீட்டுக்காரர் தப்பு செஞ்சதா சொல்லி எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்கான். நல்லவங்களா இருக்க போய் உண்மையை அந்த ஆளுங்க சொன்னாங்க. இல்லை நாமளும் தானே நம்ம தப்பாக நினச்சிருப்போம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருந்த போலீஸும், ஆமாம் அருண், நீங்கள் செய்கிறது எதுவுமே சரியில்லை. கல்யாணம் ஆனதுக்கு காரணமே முத்து தான். ஆனால் அவரே இப்படி மாட்டி விட்டுருக்கீங்க. அவர் தப்பு செஞ்சுருந்தா கூட பரவாயில்ல, தப்பு செய்யாத முத்துவை எதுக்காக இப்படி நீங்கள் மாட்டி விடணும்? நான் இப்போ சொல்கிறேன், இவங்க 2 பேரும் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களுக்கு இந்த வேலையே இருக்காது பார்த்துக்கங்க. ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்ட வேலையை செஞ்சிட்ருக்கீங்க. போன தடவை நீங்கள் முத்துவை அவமானப்படுத்தணும்னு அவர் காரை கொண்டு வந்து பெரிய பிரச்சனை செஞ்சு உண்மையை மறைச்சிங்க, பொய் சொன்னீங்க. அதுக்கே நான் உங்களை சும்மா விட்டுருக்கக்கூடாது. இந்த முறையும் அதே மாதிரி தான் பொய் சொல்லியிருக்கீங்க, என்னை ஏமாத்தணும்னு நினச்சிருக்கீங்க. அதுக்கு இந்த முத்து மீனான்னு இவங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்கள் நிலமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தீங்களா? பெரிய பொறுப்பில் இருந்தால் என்ன வேணாலும் செய்வீங்களா அருண்? தப்புக்கு மேலே தப்பு செய்கிறீங்க. மீனா, நீங்கள் முத்துவுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களா? நான் கண்டிப்பாக முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு போலீஸ் அருணை பார்த்து பேச, அருண் என்ன பதில் சொல்லனே தெரியாமல் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மீனா கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்க, உடனே முத்து மீனாவை பார்த்து, சீதாவுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நீயா இந்த அருணை கல்யாணம் பண்ணி வச்ச? இப்போ தான் இந்த அருணோட உண்மையான குணம் என்னன்னு உங்களுக்கெல்லாம் புரிய வருது. ஆனால் இதெல்லாம் எனக்கு எப்போவோ தெரியும், இந்த அருண் திருந்த மாட்டான்னு. நான் என் வேலைக்கு தான் போயிட்டுருந்தேன். ஆனால் இவன் தான் பின்னாடியே பிரச்சனை செஞ்சு என்னை போலீஸில் மாட்டி விடணும்னு நினச்சான். நல்ல வேலை உண்மை தெரிஞ்சு நீ உண்மை சொல்கிறதுக்குன்னு எனக்கு தெரிஞ்சவங்களும் வந்தாங்க. இல்லைனா என் நிலைமை என்ன ஆகுறது? இதே மாதிரி இந்த அருண் பிரச்சனை செய்வான். இனி இந்த அருணை நான் மன்னிக்கவும் மாட்டேன், இவன் செஞ்சதை மறக்கவும் மாட்டேன். நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போகிறேன். சீதாவோட வீட்டுக்காரன்ற மதிப்போட நான் ரொம்ப பொறுமையாக பேசினேன். ஆனால் அந்த பக்குவம் இந்த அருண்கிட்ட இல்லை. அவன் என்ன அவமானப்படுத்தணும்னு நினச்சான்ல, பெரிய பொறுப்பில் இருக்கான்னு சொல்வான்ல. இந்த வேலை இல்லாமல் இருந்தாதான் அருணுக்கு என் அருமை என்னன்னு தெரியும். பொறுப்பான வேலையில் இருந்தால் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கணுமே. ஆனால் அதுதான் இல்லையே இந்த அருணுக்கு. அப்புறம் எதுக்கு இவனுக்கு இந்த வேலைலாம்? சார், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார். நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க. அது மட்டும் இல்லை, இந்த அருணால் மறுபடியும் பிரச்சனை வருமோன்னு பயமாக இருக்குது சார். தப்பு செஞ்சு என்னை கூட்டிகிட்டு வந்தால் பரவாயில்ல, எந்த தப்பும் செய்யாத என்னை ஏன் சார் இங்கே கூட்டிகிட்டு வந்து அவமானப்படுத்தணும்? நான் என் வேலைக்கும் போகாமல் இத்தனை பேர் முன்னாடி தலை குனிஞ்சு நின்றுருக்கேன் சார். அதுக்கு இந்த அருண் மன்னிப்பு கேட்டால் போதுமா? இது என்ன சார் முதல் தடவையா? எப்பயுமே என்னை இப்படி தான் செய்கிறாரு. இந்த முறை இந்த அருணை நான் சும்மா விட மாட்டேன் சார் அப்படின்னு முத்து சொன்னதுனால வேற வழி இல்லாமல் மீனா அருண் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சீதா வாழ்க்கைக்காக அருண் சொன்னாருன்னு கல்யாணத்தை செஞ்சு வச்சேன். அதுக்காக என் வீட்டுக்காரர்கிட்ட பேசாமல் நான் இருந்துருவேனா? இல்லை முத்து கூட ஒன்று சேர்ந்து வாழாமல் தான் இருப்பேனா? அதுக்காக இந்த அருண் என் வீட்டுக்காரரை அவமானப்படுத்தினா நான் பார்த்துட்டு சும்மா இருந்துருவேனா என்னன்னு மீனாக்கு அருண் மேலே ரொம்ப கோவம் வருது. அதனால் வெளுத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு போலீஸ் சொல்கிறாங்க, அருண், இன்னும் 1 வாரத்துக்கு நீங்கள் வேலை செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லை, இந்த கம்ப்ளைண்ட்னாலேயே உங்களுக்கு வேலை கூட இல்லாமல் நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செஞ்ச தப்பால் நல்லா அனுபவிக்க போகிறீங்க அருண். ஏற்கனவே பொய் சொன்னீங்க, மறுபடியும் மறுபடியும் திருந்தாமல் நீங்கள் பெரிய பொறுப்பில் இருக்கீங்கன்றதை மறந்துட்டு முத்துவை மாட்டி விடணும்னு நினச்சி இப்போ நீங்கள் அவமானப்பட்டு நிற்க போகிறீங்க. இதில் எதுவுமே என்னால் உங்களுக்கு உதவி செய்யவே முடியாது. தப்பு செய்யாத முத்துவுக்கு தான் என்னால் உதவி செய்ய முடியும் அப்படின்னு போலீஸும் சொல்லிடுறாங்க. உடனே சந்திராவும், இதே தப்பை நீங்கள் என் பொண்ணு சீதாவோட வாழ்க்கையில் செஞ்சிடாதீங்க. நான்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். முத்து மாப்பிள்ளையை பற்றி எங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் சீதாவை விரும்பி கல்யாணம் பண்ணீங்கன்ற ஒரே காரணத்துக்காக இப்போ நாங்கள் பொறுமையாக போகிறோம். இப்போ உங்களுக்கு வேலையும் இருக்குமோ இருக்காதோ, இனியாவது ஒழுங்கா இருங்க அப்படின்னு வெளுத்து வாங்கிட்டு போகிறாங்க சந்திரா. உடனே முத்துவை பார்த்துட்டு மீனா அழுகிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க. நான் செஞ்சு வச்ச கல்யாணத்தால் சீதா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்த அருண் செய்கிறதெல்லாம் பார்த்தா இப்போ எனக்கு ரொம்பவே பயமாகவும் சந்தேகமாகவும் இருக்குங்க. உங்கள் பேச்சை நான் கேட்டிருக்கணும்.
இந்த அருண் திருந்தி அவர் வாழ்க்கைய பார்ப்பாரு. சீதாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படியும் நமக்கு சொந்தக்காரங்களாயிருவாங்க. உங்களுக்கும் பிரச்சனை வராது அப்படின்னு நெனச்சேன். நீங்களே உங்க வேலைய பார்த்தாலும் திருந்தாத அருணால பிரச்சனை வருது. வேற வழி இல்லாம தாங்க உங்களுக்காக நான் கம்ப்ளைண்ட் குடுக்க வேண்டியதா போயிருச்சு. நான் செஞ்ச தப்புக்காக என்ன மன்னிச்சுடுங்கன்னு மீனா அழுகுறாங்க. இங்க சந்திராவும், "ஆமா முத்து மாப்ள. உங்கள விட வேற யாரும் எங்களுக்கு முக்கியம் இல்ல. என் குடும்பத்துக்கு அவ்வளோ நல்லது செஞ்சிருக்கீங்க. அவ்வளோ உதவி செஞ்சிருக்கீங்க. நீங்க எப்படி மீனா கூட ஒண்ணு சேர்ந்து வாழாம இருந்தா எங்களால தாங்கிக்க முடியும். நாங்களும் தான் தப்பு பண்ணியிருக்கோம். எங்கள மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு, மீனாவுக்காக மன்னிப்பு கேட்டு சந்திரா அழுகுறாங்க. முத்து சொல்றாரு, "எனக்கு ஒரு பிரச்சனைன்ன உடனே நான் கோவமா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தாலும், என்ன விட்டு குடுக்காம நீங்களும், மீனாவும் வந்தீங்க. உண்மை என்னன்னு நிரூபிச்சு என்ன காப்பாத்திருக்கீங்க. உங்க மாப்பிள அருண் தப்பு செஞ்சிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே என் முன்னாடியே அருண வெளுத்து வாங்கியிருக்கீங்க. கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கீங்க. இத விட வேற என்னத்த வேணும்? என் மேல எவ்ளோ மதிப்பு மரியாதை வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியறதுக்கு. என்ன விட வேற யாரும் உங்களுக்கு முக்கியம் இல்லன்னு நீங்க எனக்கு நிரூபிச்சுட்டீங்க. இது ஒண்ணே எனக்கு போதும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தப்பு செஞ்சது அருணா இருந்தாலும், அருணுக்கு தான் நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நெனச்சேன். ஆனா மீனாவும் அப்படி இல்ல, நீங்களும் அப்படி இல்ல. என்ன காப்பாத்தணும், உண்மைய நிரூபிக்கணுன்றதுக்காக நீங்க தான் கஷ்டப்பட்டுருக்கீங்க. கண்டிப்பா நானும் தான் மீனாவ தப்பா பேசிட்டேன். புரிஞ்சுக்காம பேசிட்டேன். மீனா என்ன மன்னிச்சிரு மீனா. ஆனா இந்த அருண் திருந்தலன்னு இப்பயாவது நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. அருண பத்தி நான் சொன்னது எல்லாமே உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. அது வரைக்கும் எனக்கு போதும்." அப்படின்னு சொல்லி முத்து மனசு மாறுறாரு. மீனாவ ஏத்துக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து சந்திரா சந்தோஷப்பட்டாலும், இந்த அருணோட குணம் இப்படி இருக்குதே! அருண் வந்து முத்து மாப்பிள்ளையவே இப்படிலாம் அவமானப்படுத்தணும்னு நெனச்சா, சீதா கூட எப்படி சந்தோஷமா வாழ்வாரோ தெரியலையே! சீதாவோட நிலைமை என்ன ஆக போதோ தெரியல. அருண சீதாவுக்கு அருண கல்யாணம் பண்ணி வச்சிருக்கவே கூடாது. இங்க மீனா பெரிய தப்பு பண்ணிட்டா. முத்து மாப்பிள சொன்னது எல்லாமே சரியால ஆயிருச்சுன்னு அருணோட குணம் எல்லாருக்கும் தெரிய வந்ததால, ஒரு பக்கம் எல்லாரும் பேரதிர்ச்சியோட இருந்தாலும், சீதாவோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுதோ தெரியல அப்படின்னு சந்திராவும் மீனாவும் நினைக்கிறாங்க. மீனாவ முத்து புரிஞ்சுக்கிறாரு. முத்துவோட நல்ல மனச மீனாவும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் எதுக்காக பிரிஞ்சு வாழணும்னு 2 பேரும் பேசி சந்தோஷமா வீட்டுக்கும் கிளம்பி போறாங்க. அருணுக்கு மீனா சரியான பாடம் புகட்டினதுனால மீனா மேல இருந்த கோவம்லாம் குறைஞ்சி ரொம்ப சந்தோஷமா மீனாவ முத்து தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. மீனா அருண் முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டா அப்படின்ற சந்தோஷத்துல இருக்காரு முத்து.